நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். நமது நகர்வள பகுதியில் அப்பப்போது திரை உலகத்தை பற்றியும் திரைப்படங்களை பற்றியும் திரைப்பட நடிகர் நடிகைகளை பற்றியும் அந்த திரைப்படத்தை சம்பந்தமானவர்களை பற்றியும் அவருடைய நினைவுகள், அவர்களுடைய சாதனைகள், அவர்களுக்கு கிடைத்த புகழ்களை எல்லாம் சொல்லி வருவதும் வழக்கமாக கொண்டிருக்கிறோம். அதை போல இன்றைக்கு ஒரு பலம் பெரும் நடிகையைத்தான் பார்க்க போகிறோம். அவரை பற்றித்தான் சொல்ல போகிறோம். பிரபலமான கன்னட திரை உலகத்தில் கதாநாயகியாக நடித்து குணச்சித்திர வேடங்களில் தோன்றி பிறகு அம்மாவாக நடித்து புகழின் உச்சிக்கே சென்று இவர் கன்னடம் மட்டுமல்லாமல் தமிழ், தெலுங்கு, கன்னடம், உருது, இந்தி என அனைத்து மொழி திரைப்படங்களிலும் நடித்து புகழ் பெற்றவர். இவரை டாக்டர் லீலாவதி அம்மா என்று அழைப்பார்கள். இவருடைய சாதனைகளையும் இவருடைய ஆற்றிய திரை உலகத்தின் பணியையும் சொல்லில் அடங்காது. இவர் நடிகையாக மட்டும் இல்லாமல் கதை ஆசிரியர், எழுத்தாளர், தயாரிப்பாளர் என்று பல்வேறு பொறுப்புகளை திரை உலகத்திலே ஆற்றியிருக்கிறார். சிறந்த கதையாசிரியர், சிறந்த எழுத்தாளர், சிறந்த படங்களை பலவற்றை தயாரித்தவர் என்பதோடு இவர் ஒரு சிறந்த தாயாகவும் இருந்திருக்கிறார். ஆம், தாயிலும் சிறந்ததோர் கோவிலும் இல்லை, தாய்க்கு மேல் எந்த தெய்வமும் இல்லை என்று உலக பொதுமொழிகளிலே ஒன்றாக இருந்து வருகிறது. அப்படி டாக்டர் லீலாவதி அம்மா ஒரு சிறந்த தாயாக விளங்கியிருக்கிறார் என்று இன்று உலகமே கண்டுகொண்டிருக்கிறது. நாமும் அதைத்தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சொல்ல வருகிறோம். லீலாவதியினுடைய அருமை மகன் வினோத்ராஜ் அவர்கள் நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் என்று பல பொறுப்புகளை இவர் சுமந்திருக்கிறார். இவருக்கு அந்த பொறுப்பு உணர்வை ஊட்டி நல்ல ஒரு மகனாக, சிறந்த ஒரு மகனாக இந்த கன்னட திரை உலகத்திலே தந்து சென்றிருக்கிறார் அம்மா லீலாவதி அவர்கள். அப்படி சென்றதினால்தான் இன்றைக்கு அவருக்கு அவர் நினைவிடத்தில் அவருடைய மகன் வினோத்ராஜ் நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் என்று நினைவிடத்தில் அழகான ஒரு மணிமண்டபத்தை கட்டி கொண்டிருக்கிறார். 3D லெவல் என்று சொல்லுவார்களே, அதை போல ஒரு மண்டபத்தை அழகாக கட்டி கொண்டிருக்கிறார். அதை பற்றித்தான் இன்றைக்கு நாம் இந்த பகுதியிலே காணவிருக்கிறோம். அதை பற்றித்தான் இன்றைக்கு எடுத்து சொல்லவிருக்கிறோம். வினோத்ராஜ் கட்டி கொண்டிருக்கின்ற அந்த மண்டபம், அதை பற்றியும் டாக்டர் லீலாவதி அம்மையார் அவர்களை பற்றியும் சுருக்கமாக, பிரபலமான கன்னட நடிகை, தென்னிந்தியாவின் மூத்த நடிகை திருமதி டாக்டர் எம் லீலாவதி மற்றும் அவரது திரைப்பயணத்தில் சில முக்கிய நினைவுகளை இந்த பகுதியில் நாம் எடுத்து வைத்து கூறவிருக்கிறோம். 65 வருடங்களாக 650ற்கு மேற்பட்ட திரைப்படங்களிலே இவர் கதாநாயகியாகவும் குணச்சித்திர வேடங்களிலும் அம்மாவாகவும் நடித்திருக்கிறார். நடிகை டாக்டர் எம் லீலாவதி கன்னடம் மற்றும் தெலுங்கு, தமிழ், மலையாளம் ஆகிய மொழிகளில் பிரபலமான படங்களில் நடித்துள்ளார்.
துளு மொழி படத்திலும் நடித்திருக்கிறார் என்பது ஒரு சிறப்புக்குரிய செய்தியாக இருக்கிறது. மொழி படங்களிலும் பிரபலமான மற்ற முன்னணி நடிகர்களோடு இவர் இணைந்தும் நடித்திருக்கிறார். அந்த நடிகர்களுக்கு தாயாகவும் நடித்திருக்கிறார். கன்னட திரை உலகத்தின் முடிசூடா மன்னனாக பவனி வந்த டாக்டர் ராஜ்குமார் அவரோடு இவர் நடித்திருக்கிறார். தெலுங்கு நடிகர், தெலுங்கு திரை உலகத்தில் தேவுடா ராமா ராவ் என்றெல்லாம் புகழப்படுகின்ற டாக்டர் என்.டி. ராமராவோடு இவர் நடித்திருக்கிறார். தமிழ் திரை உலகத்தின் நடிப்புக்கு முடிசூடா மன்னனாக திகழ்ந்து கொண்டிருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடும் இவர் நடித்திருக்கிறார். சிரஞ்சீவி தெலுங்கு தமிழ் நடிகர், இவரோடும் நடித்திருக்கிறார். நம்முடைய தமிழ் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடும் நடித்திருக்கிறார். இவர் திருமணம் செய்து கொள் என்ற திரைப்படத்தில் நடித்தபோது அதற்கு ஜனாதிபதிகளுடைய பரிசுகள் கிடைத்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் மற்றும் சண்டக் துக்காராம் படத்தில் அப்போதைய பிரதமராக இருந்த அன்னை இந்திரா காந்தி அவர்களிடத்திலும் இவ்விருதுகளை, தேசிய விருதுகளை 2 முறை சிறந்த நடிகைக்கான தேசிய விருதை பெற்று சாதனை படைத்திருக்கிறார். இவர் மக்தா யாக் பக்தா குவர், சிப்பாய் ராமு மற்றும் கெஜ்பூஜா டாக்டர் கிருஷ்ணா படத்தில் நடித்ததற்காக 6 மாநில விருதுகள், கர்நாடகா மாநிலத்தினுடைய 6 முறை விருதுகளை பெற்றிருக்கிறார். பழம்பெரும் திரைப்பட நடிகை திருமதி எம். லீலாவதியின் சாதனையை தும்கூர் பல்கலைக்கழகம், பழம்பெரும் திரைப்பட நடிகை திருமதி எம். லீலாவதியின் சாதனைகளை பார்த்து அவருக்கு கர்நாடகாவிலே இருக்கின்ற தும்கூர் பல்கலைக்கழகம் கௌரவித்து முனைவர் பட்டமும் வழங்கி சிறப்பித்திருக்கிறது என்பது ஒரு சிறப்பு செய்தி. தட்சணா கன்னட படத்தை சேர்ந்த நடிகை லீலாவதி சுப்பையா நாயுடுவின் நிறுவனம் மூலமாக தனது நடிப்பை முதலாக தொடங்குகிறார். பக்த பிரகலாதா என்ற ஒரு திரைப்படத்தில் சிறிய வேடத்தில் தோன்றி நடிக்கிறார். 1959 வெளிவந்த யோகா மற்றும் மாங்கல்யம், தர்ம விஜயம், ரத்திரா, காந்திவரா, தசாவதாரங்கள் படங்களில் நடித்தார். 1960 இந்த படங்களெல்லாம் வெளிவந்தது. அதனை அடுத்து இவருக்கு மணிமகுடமாக அமைந்த ஒரு திரைப்படம் என்று சொன்னால் ராணி ஹொன்னம்மா. ராணி ஹொன்னம்மா என்ற ஒரு சிறப்பான திரைப்படத்தில் சரித்திர ராணியாக வாழ்ந்த ராணி ஹொன்னம்மா என்ற கதாபாத்திரத்திலே ஏற்று நடித்து சிறப்போடு நடித்து புகழ் பெற்றார். இவர் கதாநாயகியாக நடித்த சகி முதல் நாயகி என்றும், அதன் பிறகு அம்மா, பாட்டி என எல்லா கதாபாத்திரங்களும் நடித்து பழம்பெரும் நடிகை லீலாவதி அம்மா அவர்களுடைய கதாபாத்திரங்களுக்கு எந்த கதாபாத்திரம், கதாநாயகியா, குணச்சித்திரமா, அம்மாவா, பாட்டியா, எந்த கதாபாத்திரம் எடுத்தாலும் அந்த கதாபாத்திரமாக மாறி அந்த கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுக்கின்ற ஒரு உன்னத நடிகையாக டாக்டர் அம்மா லீலாவதி அவர்கள் நடித்திருக்கிறார்கள். அவர்கள் தங்க சொந்த வழியில் பிரபலமாகிவிட்ட இவரது மகன் முன்னணி நடிகராக வினோத்ராஜ் தலைமையில் கல்லூரி ஹீரோ, நஞ்சுண்டா, கண்டக்கடா, சுக்ரா,
யாருடு படங்களை அவரது லீலாவதி பட நிறுவனம் தயாரித்தது. தன்னுடைய மகனை நடிக்க வைத்து கதாநாயகனாக்கி இத்தனை படங்களை தயாரித்திருக்கிறார். பிலிம் போர் சிறந்த துணை நடிகைக்கான விருதினை கன்னட திரைப்படம் கண்டாவில் நடித்ததற்காக இவர் பெற்றிருக்கிறார். மேலும் இவர் பல திரைப்படங்களிலே நடித்து சிறப்போடு பெயரோடு புகழோடு மறைந்திருக்கிறார். இவருக்கு தற்போது கர்நாடகாவில் அவரது சமாதி அவரது மகன் நடிகர் தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் வினோத்ராஜ் தனது தாயின் மீது கொண்டிருக்கின்ற அன்பின் காரணமாக பாசத்தின் காரணமாக தன்னை தாய் சிறப்போடு வளர்த்தி ஆளாக்கி இன்றைக்கு இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கின்ற என்னுடைய தாய் அம்மா டாக்டர் லீலாவதி அவருடைய தாயின் நினைவிடத்தில் தாயின் நினைவுகளை நினைவு நாட்டும் வகையில் தற்போது ஒரு சிறப்பான மணிமண்டபத்தை கட்டி கொண்டிருக்கிறார். விரைவில் அந்த பணிகள் முடிந்து ரசிகர்கள் மக்கள் பார்வைக்கு திறக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அந்த மணிமண்டபம் கட்டும் பணி இப்போது லீலாவதி அம்மையார் அவர்கள் மறைந்து அவருடைய நினைவிடமாக இருக்கக்கூடிய இடத்தில் கட்டும் பணிகள் தொடங்கி அது பணிகள் ஓரளவுக்கு முடியும் நிலையில் வந்திருக்கிறது. இதுதான் அம்மையார் டாக்டர் லீலாவதி ராணி ஹொன்னம்மாவாக கன்னட திரை உலகத்தில் ராணியாக நடித்து ராணியாக முடிசூடா ராணியாக பவனி வந்து பல தமிழ் படங்களிலும் கன்னட படங்களிலும் மலையாளம் தெலுங்கு என்று நடித்து புகழ்பெற்ற டாக்டர் லீலாவதி அம்மா மறைந்திருக்கக்கூடிய இடம், அவரை அடக்கம் செய்திருக்கக்கூடிய இடம், அவருடைய மகன் வினோத் ராஜ் நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர், பட விநியோகஸ்தர் என்று இந்த உயரத்துக்கு தன்னை கொண்டு வந்த தாயினுடைய புகழ் இந்த மண்ணிலே, இந்த கன்னட மண்ணிலே புகழோடு இருக்க வேண்டும் என்பதற்காக மணிமண்டபத்தை கட்டி கொண்டிருக்கிறார். இந்த மணிமண்டபம் கட்டும் பணிகளை நாம் பார்ப்போம்.
இதுதான் அவருடைய நினைவிடத்தில் அவருடைய மகன் வினோத்ராஜ் நடிகர், தயாரிப்பாளர் என்னும் விநியோகஸ்தர் என்று பொறுப்புகளை வகித்து இன்றைக்கு கன்னட திரை உலகத்தில் தெரியாதவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு புகழோடு இருக்கின்ற வினோத் ராஜ்குமார் அவர் கட்டி கொண்டிருக்கின்ற இந்த மண்டபம் கட்டி நிறைவு பெற்றால் அது 3D லெவலுக்கு எப்படி இருக்கும், எப்படி கட்டி அமைக்கப்படும் என்பதை முன்பே அவர் வடிவமைத்து அதை இப்படித்தான் இருக்கும் என் அன்னையினுடைய நினைவிடத்தில் இந்த மணிமண்டபம் என்று சொல்லியிருக்கிறார். அதையும் பார்ப்போம். இன்று நாம் கன்னட திரை உலகத்தில் ஒரு முடிசூடா ராணியாக, ராணி ஹொன்னம்மாவாக நடித்து ராணியாக வாழ்ந்த டாக்டர் லீலாவதி அம்மையார் அவர்களுக்கு அவருடைய புதல்வன் வினோத்ராஜ் அவர்கள் மணிமண்டபம் கட்டும் நிகழ்ச்சியையும் அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் சிலவற்றை பார்த்தோம். அவர் நினைவை கூறும் முகமாக அவருடைய புகழை இன்றைக்கு நமது நீலமலை தொலைக்காட்சி இந்த செய்தியை வழங்குவதற்கு நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சென்னை ரவி அவர்களோடு இணைந்து பெங்களூரில் வினோத்ராஜ் அவர்கள் சொன்னதற்கு இணங்க இந்த மணிமண்டபம் காட்சிகளை எல்லாம் தொகுத்து நமது நகர்வள பகுதியிலே வழங்குவதற்கு நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்களும் ரவி அவர்களும் மற்றும் இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் சிறப்போடு அதை தொகுத்து சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக நமது நகர்வள பகுதியிலே வழங்கிய நமது தம்பி பிரசாத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இதுபோன்ற நிகழ்ச்சியை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் நீங்கள் பார்ப்பதற்கு யூடியூப் பகுதி NMTV பகுதியில் இன்னும் நீங்கள் அங்கத்தினராக மாறவில்லையா? உடனடியாக அங்கத்தினராக மாறுவதற்கு NMTV யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை காணலாம். இதுபோல உங்கள் பகுதி நமது நீலமலை தொலைக்காட்சி கிடைக்கவில்லையா? உங்கள் பகுதி ஆபரேட்டரிடம் கேளுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளையும் புதுமையான நிகழ்ச்சிகளையும் தந்து கொண்டிருக்கின்ற நவரசமான தொலைக்காட்சியாக பவனி வந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று உங்களுடைய ஆபரேட்டரிடம் அன்போடு கேளுங்கள்.
அதே நேரத்தில் கட்டணத்தை செலுத்தித்தான் நீங்கள் கேபிள் டிவியை உங்கள் வீட்டில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த உரிமையோடு நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டு பெற்று ரசித்து மகிழுங்கள் என்று நகர்வனப் பகுதியில் உங்களிடத்தில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்று உங்கள் நீலமலை அன்பில்